ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கொல்லையா கனகாமரம் அறுவடை வாங்க அறுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் கனகாமரம் அறுவடையே போடலை. இப்போது தான் திருப்பி மறுபடியும் வந்து கனகாமரம் அறுவடை போடுறேன். டெய்லி அப்பப்போ முல்லை தான் போட்டுன்னு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்குது. வாங்க எல்லாம் பறிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இடத்துல இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. எவ்வளோ கொல்லையாக பூத்துருக்கு பாருங்கள். இதை பறிச்சாகணும். இப்போது எனக்கு இன்றைக்கி 2 நாள் லீவ் ஆஃபீஸ், அதனால் வீட்டில் இருந்தேன். என்னால் மதியம் அந்த வெயிலில் பறிக்க முடியல. இப்போ தான் பறிக்கணும். இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த இடம்லாம் ஆனால் இந்த இடம்லாம் பாம்பு வர்ற இடம். இதெல்லாம் பார்த்து பறிக்கணும். அதனால் சின்ன சின்ன செடியிலெல்லாம் கூட நல்ல பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ இருக்குது. வாங்க இதையெல்லாம் பறிக்கலாம். பறிக்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டம். நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் பறிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறமா போடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ இது ஒரு இடம், அது ஒரு இடம், இன்னும் மாடி மேலே எல்லாம் நிறைய இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அறுக்க முடியுதுன்னு நான் பார்க்குறேன். இல்லைன்னா அடுத்த நாள் அறுத்துக்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அறுத்துக்கலாம். பாருங்க கொட்டிகிட்டு இருக்குது, சின்னதாக அப்படியே வந்துட்டு இருக்குது கீழே. அதனால் இன்றைக்கி பறித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு பழகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு செடி இது வரைக்கும் ஃபுல்லாக அறுத்து முடிச்சிட்டேன். செடிக்கு மட்டும் இவ்வளோ பூ இருக்குது. இன்னும் அடுத்த செடிங்களெல்லாம் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சங்க பாருங்கள் எவ்வளோ செம்பருத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பூத்துருக்கு. பொழுது போயும் இவ்வளோ கொல்லையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி, பொட்டு செம்பருத்தி. இது நல்லா தண்ணி கூட அந்த அளவுக்கு ஊற்றலை நான். இந்த ப்ரூனிங் பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ பூ வருது. இதை இந்த அளவுக்கு எவ்வளோ கொட்டி கிடக்குது பாருங்கள். கச்சக்கமான பூ. எனக்கு பூஜைக்கு பூ பத்தலைன்னே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கடையில் இன்னும் அந்த பக்கம்லாம் போயிட்டு எடுக்க முடியாது. இந்த பக்கம் மட்டும் நான் எடுக்கிறேன். அதெல்லாம் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். கொல்லையாக இருக்குது, கொட்டி கிடக்குது. வாங்க, பொழுது போச்சு. இன்னும் இருக்கிற பூ எல்லாம் பறிக்கணும். முல்லை பறிக்கணும். கனகாமரம் இன்னும் 2-3 செடி இருக்குது. அந்த செடியில் பாருங்கள் பாருங்கள்.
இது மாடியில் இல்லை, கீழே மாடி மேலே கொஞ்சம் கம்மி. இந்த பூ கனகாம்பரம் மாடி மேலே கம்மியாக இருக்குது. இந்த இடத்துலையும் பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் உஷாராக பார்த்து பறிக்கணும். இந்த இடத்துல தான் பாம்புங்க குடியிருக்கும் இடம், பாம்பு வீடு. ஆனால் இந்த இடத்துல பயமாக இருக்குது. பொழுது வேறு போச்சு, டக்குன்னு பறிச்சிடணும். நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட காட்டிட்டு எடுத்து வச்சுட்டு பறிச்சுட்டு காட்டுறேன். ஓகே, இதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நான் இதுவும் இந்த ஸ்டிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன், வச்சுட்டு அப்படியே பறிக்கிறேன், நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒரு கையில் பிடிச்சிட்ருக்கேன், ஒரு கையில் பறிச்சிட்ருக்கேன். ஓகே, இந்த விதையெல்லாம் எடுத்து போட்டோம்னா அந்த விதை இதோ இருக்கு பாருங்கள். இந்த விதை எல்லாம் எடுத்து செடி அடுத்த செடியை விதையாக உருவாக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உடச்சி போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது டைம் இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் பூ பூத்துட்ருக்குது. இந்த பூ அடங்கந்தமே அந்த விதையெல்லாம் எடுத்து நம்ம சேகரித்து எல்லாம் இதெல்லாம் உடச்சி கொத்து கொத்தாக இருக்கிறதெல்லாம் வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு இது மாதிரி நிறைய செடி நடுறதுக்கு யூஸாக இருக்கும். மதியத்தில் பறிக்கலான்னு நினச்சா ஓவர் வெயில், தலையே காட்ட முடிய மாட்டேங்குது. இப்போ பறித்தோம்னா நல்லா இருக்குது சில்லுன்னு. ஆனால் என்ன இருக்குன்னு தெரியாது இந்த இடத்துல, அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். இதனால் உஷாராக பார்த்து பறிக்கணும். பறிக்கும்போது என் கையிலேருந்து நிறைய பூ கீழே விழுந்தது. செம்ம பூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பூ கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கொள்ளையாக இருக்குது பாருங்கள். ஒரு 2 முழம் பூ கண்டிப்பாக வரும். மேலேயே இருக்கிறது சேர்த்து வச்சு கட்டினா 2 முழம், இதுவே 2 முழம் வரும். மேலே இருக்கிறது சேர்த்து வச்சா 2.5 முழம் கிட்ட வரும். மேலே கம்மியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீழே இந்த கொடி முல்லை இருக்குது இல்லைங்களா, இதையும் பறிச்சுக்கும். மேலே போயிட்டா கீழே பறிச்சுன்னு போயிட்டா மேலே எவ்வளோ இதுவாக இருந்தாலும் கஷ்டமாக தெரியாது. மேலே பொழுது போனாலும் கஷ்டமாக தெரியும். சொல்ல மறந்துட்டு பறிக்கிறதுல உங்களை என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது இந்த பக்கம் எடுத்து பறிக்கிறதுக்காக வேண்டி எடுத்து இந்த பக்கம் விட்டேன். இதில் பூவெல்லாம் மறைஞ்சி கிடக்குது. செடியில் முடிஞ்சிச்சு. இது கீழவே 4 செடி 3 செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பூ இல்லை. ஆனால் வரும் கீழே இது.
கீழே வரைக்கும் இவ்வளோ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். மேலே போகலாம். மேலே போய் எல்லாத்தையும் பறிச்சுன்னு வந்துடலாம். முல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீ கிடக்குது பாருங்கள் முல்லை. கம்மி ஆகிட்டே இவ்வளோ பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சிடலாம் முல்லைய. ஜாதி மல்லி 4-5 பூ இருக்குது. கிடைக்கிற 8:30 வரைக்கும் பறிச்சுக்கேன். இது 8வது இடத்துல போய் நம்ம முளைக்கா பூக்கும். அது இந்த ஜாதி மல்லி பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக கொட்டும் பாருங்கள். நீங்கள் எதை பார்த்தா என்ன சொல்வீங்களோ தெரியாது, அந்த அளவுக்கு பூக்கும். இந்த ஒரு செடியில் தான் நிறைய பூத்துனே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற செடியில் அந்த செடி கூட பூத்துச்சு, ஆனால் ஒரு இவ்வளோ பூவெல்லாம் பூக்கிறதே கிடையாது. அது போட்டு அறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆயிடுச்சு, போயிடுச்சு. சீக்கிரமாக பறிக்கணும். இப்படி பறித்தாலும் இருந்துகிட்டே இருக்குது. மழை வர மாதிரி இருக்குது. மழை வேறு வர மாதிரி இருக்குது. கனகாமரம் வேறு பறிக்கணும். என்ன பண்ணுறது? இப்படி கனகாமரம் அப்படியே மழை வருதுன்னு பறிக்கலான்னு நினச்சாலும் அப்படியே வாரின்னு போய்டும். மொத்த கனகாமரமும் இந்த காற்றுக்கு அப்படியே கொட்டி தூக்கின்னு போய்டுமோன்னு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு செடியே அறுத்துன்னு இருக்கேன். இந்த செடியில் எவ்வளோ கனகாமரம் கொல்லையாக பூக்கும். இந்த செடியில் கம்மியாக ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கு எல்லாம் கருகி எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கீழே கலன்னு வர மாதிரி இதில் வரமாட்டேங்குது. ஆனால் இந்த முல்லை எவ்வளோ வெயில் காய்ஞ்சாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கவேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் எவ்வளோ வெயில் காய்ஞ்சாலும் இது நல்லா பூத்துட்டு கிடக்குது. என்னால் பூக்காமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு இது பூத்துன்னு இருக்கு. அவ்வளோதான், இது முடிஞ்சது. கட் பண்ணி விட்டுட்டுனா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். நானும் ப்ரூனிங் பண்ணி விட்டால் ஒரு 20 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடியாக வச்சுக்கோங்க. இது மாதிரி பூத்து முடிஞ்சதுமே
ப்ரூனிங் பண்ணதுமே அதுக்கு தேவையான உரம், மாட்டுத்தொழு உரம், அரிசி கழுவின தண்ணி டெய்லியும் ஊற்றுங்க. இதோ நான் அந்த மரத்து தழை, அந்த வேப்பலை, அது இதுன்னு எல்லா தழையும் நீங்கள் இது தான் ஊற்றணுன்னு கிடையாது. வேப்பலை, பச்சை இலைங்க எதுவாக இருந்தாலும் தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 நாள் இருந்து நீங்கள் அதுக்கு எத்தனை ஊற்றணுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ உரம் வீடியோவே உங்களுக்கு போடுறதில்ல. நீங்கள் போட்டால் கவனமாக பார்க்கணும். அதை நான் நல்லா பார்த்தா தானே உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்களா என்னான்னு தெரியலையே. பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உரம் எப்படி போடுறதுன்னு. இந்த மாதிரி பூ பூக்கும். இன்னும் 1-2 பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நாளைக்கு பூத்தா ஒன்றா கூட பறிச்சிக்கலாம். எட்டிக்குது. அடுத்து செடியை போய் பார்ப்போம். மேல்டாக 1-2 விட்டு கூட பறிச்சிக்குவோம். மனசு வர மாட்டேங்குது, வேஸ்ட்டாக போகுது. டைம் வேறு ஆகிப்போச்சு. இருட்டிக்குச்சுன்னா வீடியோ கூட தெரியாது உங்களுக்கு. ஒரு செடியே ஒரு பூத்துருந்துச்சு, மொத்தம் முடிஞ்சிச்சு. 1-2 பூக்கிறத பூத்து முடிக்கிட்டோம். ப்ரூனிங் பண்ணலான்னு இருக்கேன். இதெல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு. இதெல்லாம் கொத்தாக இருந்தது, எல்லாமே பூத்து முடிஞ்சிச்சு. இது ஒரு கலையில் தான் 1-2 இருக்குது. இதை பறிச்சுட்டு மொத்தத்தையும் கட் பண்ணி விட்ற போகிறேன். இல்லை, அதை தொடங்கிச்சு பாருங்கள், கொத்தா இதில் பூக்குது பாருங்கள். அதை இனிமேல் வந்து இதில் கொத்தாக வரும். பூக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். பூவும் பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவ்வளோ பெரிய பூ இருக்கும். இதுதான் கீழேருந்து வர்ற செடி. எல்லாம் அரும்பு தான். ஒரு பூ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதுலேருந்து 1-2 தான் பூக்குது. ஒரு 4-5 பூக்குது, அவ்வளோதான். அது வரைக்கும் பூத்த பூ இது. இந்த கொல்லையை பாருங்கள் கொஞ்சம். இந்த கொல்லையை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். இது வேறு வெரைட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படி பூக்குது. இது பெருசாக இருக்குது. ஒரு அரும்பும் தூரம் வேறு போடுது. உங்களுக்கு ஃபுல்லாக இது காட்டுறதுக்கு டைம் இல்லாத போச்சு. தூரம் போடுது. நூலில் பறிச்சு நீங்களே பாருங்கள். இந்த அறுத்து காட்டுற பாருங்க. அந்த பக்கம்லாம் இருக்கிறதெல்லாம் இன்னும் அப்படியே முத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ பாருங்கள், வெள்ளையாகவும் இருக்கும். இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வேறு பூ, இது வேறு பூ பாருங்கள். இதுக்கும் தெரியுதுங்களா? இது சின்னதாகுது, இது பெருசாகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டு இறக்கி எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு நல்லா பூ. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 10 செடி நட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இன்னும் நிறைய பூக்கும். ஒரு சேரு பூ. என்னோட இது என்ன தெரியுமா, ஒரு சேரு பூக்கணும். அதை அறுத்து விற்கணும். எனக்கு ஆசை. ஒரு சேரு பூ பூத்தா 300 பூ. அது ஒரு சேருன்னா அதை அந்த பூவை நான் விற்கணும்னு ஆசை, என்னோட ஆசை. கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளையாக இருக்கு. போன வருஷம்லாம் இதில் வந்து எது பூத்து இன்றைக்கி அறுக்கிற பூவான்ற தெரியாத அளவுக்கு இது முத்துறதே கிடையாது. அப்படி இருந்துச்சு. இந்த வருஷம்தான் இது வேறு பெரிய பாட்டில் வச்சு இலை எது ஒன்றா போட்டு செய்யுங்கன்னு சொன்னாங்க. பார்த்திங்களா, இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற இலையை சுத்தமாக பறித்தது நான் தான். பறித்து இதை ஊற வச்சு 2 நாளைக்கு
ஒரு பங்கு இந்த தண்ணின்னா இது ஊற வச்ச தண்ணி, ஒரு பங்கு வந்து சாதா தண்ணி ஊற்றி நீங்கள் டைலூட் பண்ணி செடிங்களுக்கு ஊற்றுங்க. இந்த செடிக்கு நான் அதை தான் ஊற்றுறேனே. இந்த செடி இதையும் ஊற்றுறேன், அரிசி கழுவின தண்ணியும் ஊற்றுறேன், இப்படி தான் ஊற்றுறேனே நான். நீங்களும் அது மாதிரி ஊற்றுங்க. சரி, எங்கக்கிட்ட முருங்கைத்தழை சாப்பிட்றதுக்கே கிடைக்கல, நீங்கள் வந்து செடிக்கு ஊற்ற சொல்கிறீங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், சரி முருங்கைத்தழையை விட்டுருங்க. வேப்பலை சும்மாவே இருக்குது, சும்மா கிடைக்கிறது வேப்பலை. அதை எடுத்து ஒரு வாரம் ஊற வைங்க. ஊற வச்சு அது கூட தண்ணி டைலூட் பண்ணி எடுத்து ஊற்றுங்க. வேப்பலை எடுத்துங்க. எத்தனையோ இலைங்க தழைங்க இருக்குதுல்ல, அதை கலந்து ஊற்றுங்க. பூக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முல்லை முடிஞ்சது. முல்லை இன்னும் இருக்குதா? உள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிய மாட்டேன்து, இருட்டிக்கிச்சு வேறு. சரி ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பறிச்சாலும் இருந்துனே இருக்கும். 1-2 பறிக்கிட்டோம், காலையில் பறிச்சிக்கலாம். வேகமாக பறித்து களையை வச்சு விட்டுட்டேன். இந்த செடியை பார்க்க உங்களுக்கு கண் ஃபுல்லாக காட்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை மழை இந்த காற்றுக்கு எல்லாத்தையும் கொட்டிடுன்னு அந்த பூ சேர்த்து அறுத்து எடுத்துன்னு போயிடலான்னு இந்த பூ எடுத்துன்னு வந்தேன். இது பாருங்கள், எப்படி கீழெல்லாம் இறச்சி விட்டுருச்சு இந்த காற்று. இதையும் பறிச்சிக்கலாம். எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்ல, இந்த மாதிரி எல்லாம் பூ கிடைக்கிறதுக்கு. வரம் வாங்கின்னு வந்தால் தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர முடியும். ஏன்னா நான் வளர்த்து இவ்வளோ எனக்கெல்லாம் ஒரு பூ கிடைக்கிறதே பெரிய விஷயம். எங்கள் வீட்டுக்காரு 4 முழம் 5 முழம்னு போய் கடையில் வாங்கின்னு வந்து கொடுப்பாரு. அது ஒரு நாளைக்கு வாங்கின்னு வரலன்னா அது கஷ்டம். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுக்கிறேன் நான். எனக்கு நான் வந்து எவ்வளோ பூ எங்கள் மருமகளுக்கு கொடுப்பேன்னு பார்த்துக்குங்க. ஒரு மருமக தான் வந்திருக்காங்க, இன்னொரு மருமகளும் வருவாங்க. அவங்களுக்கும் சேர்த்து நிறைய பூ கொட்டி கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். எல்லா பூவும் எல்லா செடியும் வைக்கணும். எல்லா செடியும் இருக்கும் என்கிட்ட. இந்த மழைக்கு இந்த வெயிலுக்கு வந்து எல்லா செடியும் சரியாக வரல. பட்டன் ரோஸு இந்த பூவுக்கு கலந்து வைக்கிறதுக்கு இந்த பூ சேர்த்து கலந்து கட்டலாம். அப்புறமா இருக்குது பார்த்திங்களா இந்த பட்டன் ரோஸு, இது சரியாக பராமரிக்கல, புல் முளைச்சின்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலில் காலெல்லாம் போட்டோம், மொத்தத்தையும் சேர்த்து வச்சு ஒன்றா ஒரே வாட்டியாக ரெடி பண்ணிவிட்டு விதைங்கெல்லாம் போடலான்னு விட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு 4-5 செடி நட்டேன். உங்கள்கிட்ட வீடியோலாம் போடல. எப்படி என்னாலே முடியல வீடியோ போடுறதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் எந்த மாமியாரும் கொடுக்க மாட்டாங்க. மகளாக நினச்சி எல்லாம் செஞ்சு வச்சு பார்த்துக்கிற மாமியாருங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள். ப்ரூனிங் பண்ணி விட்டது. அட்லீஸ்ட் மகளாக நினைக்கலனா கூட மருமகளாக கூட இந்த காலத்தில் யாரும் நினைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் மருமகளாகவும் நினைப்பேன், மகளாகவும் நினைப்பேன், எல்லாமுமா நினச்சி எங்கள் மருமகளை பார்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அன்புக்கு எந்த இடத்துலையும் மரியாதை கிடையாது, சரியா? அதுதான் உண்மை. அன்பாக பார்த்துக்கணுன்னு வச்சுக்க, அதோட வேல்யூவே தெரியாதவங்கிட்ட அன்புக்கு பார்த்தாக்கா அன்பு காட்டினா எங்கன்னு தெரியும்?
நான் வந்து எனக்கு எது எது கிடைக்கலையோ அதெல்லாம் என் மருமகளுக்கு என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்குவேன். அது மாதிரி தேவையானது எல்லாம் எங்கள் மருமகளுக்கு வாங்கி கொடுப்பேன். என்னோடய ஆசை தான். அவங்க நல்லா இருந்தால் தான் நமக்கு. அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துன்னு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. பணம் காசு எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் வச்சுருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. மனசுக்கு நிம்மதி மட்டும் கிடைச்சா அது ஒன்று போதும் ஃப்ரெண்ட்ஸ். கொல்லையாக அறுவடை முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். 3 வாரத்துக்கு முன்னாடி 4 வாரத்துக்கு முன்னாடி பறித்தேன். அதுக்கடுத்து இப்போ பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பூ இன்னும் அப்போ வந்து இன்னும் அதிகமாக பூத்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு. முல்லையும் இன்னும் நிறைய பூத்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கட்டும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஓகே, பாய், see you.